போதைப்பொருள் பயன்படுத்தினது தொடர்பாக கைது செய்யப்பட்டு நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டு வந்த நடிகர் ஸ்ரீகாந்தை ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கொண்டு வர இந்த பரபரப்பு காட்சிகள் இப்போ வெளியாகி இருக்கு. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறதுக்காக இப்போ ஸ்ரீகாந்தை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அழைச்சிட்டு போறாங்க. நுங்கம்பாக்கம்ல சில நாட்களுக்கு முன்னாடி கைதான பிரதீப் அப்படிங்கிறவரோட வாக்குமூலத்தை அடிப்படையா வச்சு முன்னாள் அரசியல் பிரமுகர் பிரசாத் மற்றும் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கொக்கைன் போதைப் பொருளை பிரதீப் கிட்ட இருந்து பிரசாத் வாங்கி ஸ்ரீகாந்த்க்கு 5 லட்சம் கிட்ட வித்திருக்காரு. ஸ்ரீகாந்தோட தீங்கிரை படத்தோட ப்ரொடியூசரான பிரசாத் ஸ்ரீகாந்த் கூட நட்புறவை மேம்படுத்துறதுக்காக அவருக்கு போதைப் பொருள் வாங்கி கொடுத்ததா சொல்லப்படுது. இந்த வாக்குமூலம் அடிப்படையில ஸ்ரீகாந்த் வீட்டுல நடந்த பரிசோதனையில அவர் வீட்டுல எந்த ஒரு போதை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்தை மருத்துவ பரிசோதனை பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அவர் போதைப் பொருள் பயன்படுத்தினது உறுதியாச்சுன்னா அவர் சிறைக்கு போவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ரீகாந்த் மட்டும் இல்லாம ஆக்டர் கிருஷ்ணாவும் அவர் கூட போதைப் பொருள் பயன்படுத்தினதா பிரதீப் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இதனால அவரும் சீக்கிரமே கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட இருக்கிறதா தகவல் வெளியாயிட்டு இருக்கு. நீதிமன்றத்துல இந்த வழக்கு அடுத்த கட்டமா எப்படி நகரப்போகுதுன்னு விசாரணை முழுவதுமா முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும்.